இங்க ஹீரோ ஸ்வீட் கிட்ட அவனோட லவ் சொல்லியிருப்பான். ஆனா அதை கேட்கிற ஸ்வீட்டுமே பயங்கரமா கடுப்பாயிட்டு, எனக்கு கல்யாணம் பண்றதுல விருப்பமே இல்ல, எனக்கு ஆம்பளை மேல ஃபீலிங்ஸே வராது, எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும், ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்ற விஷயத்த சொல்றா. அதை கேட்கிற ஹீரோவுமே போதையில இருப்பான்றதுனால இப்ப பயங்கரமா சிரிச்சிடுறான். அடுத்த நாள் ஹீரோவும் போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்வீட் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறான். நீங்க இந்த மாதிரி சிரிச்சது எனக்கு புதுசு இல்ல, நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே என் விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன பார்த்து இப்படிதான் சிரிப்பாங்க அப்படின்றத சொல்றா. பல வருஷமா யார்கிட்டயுமே சொல்ல முடியாம மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் இப்ப ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பத்தி உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கலாமே அப்படின்றத சொல்றான். இதை கேட்கிற ஸ்வீட்டையும் வேற ரிலீஜியன் பையனை லவ் பண்ணன்னு சொன்னா அதே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத காலத்துல நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணனும் சொன்னா எப்படிங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றத சொல்றா. ஹீரோவும் ஸ்வீட்டியும் லவ் பண்றாங்கன்னு நினைச்சு இப்ப ஸ்வீட்டியோட அப்பாவுமே இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றதுக்கு ஓகேவுமே சொல்லிடுறாரு. இத கேக்குற ஹீரோக்கும் ஸ்வீட்டிக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஆனா அவங்க அண்ணன் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணி வச்சு அவனோட கடமை முடிஞ்சிரும்ன்றதால இப்ப கல்யாணத்துக்கு இவனுமே ஓகே சொல்லிடுறான். இப்ப ஸ்வீட்டியும் ஹீரோமே தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் ஸ்வீட்டி கிட்ட கல்யாணத்துல நமக்கு விருப்பம் இல்லன்றத சொல்லிடலாம் அப்படின்றத சொல்றான். இத கேக்குற ஸ்வீட்டியுமே அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க, நீங்க எல்லாம் இன்னொரு மாப்பிள்ளை பாப்பாங்க, தயவு செஞ்சு இது மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்றத சொல்றா. இத கேக்குற ஹீரோமே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோமே ஸ்வீட்டோட அப்பா கிட்ட போயிட்டு நான் ஒரு டிராமா கம்பெனி வச்சிருக்கேன், இந்த ஊர்லயே பெரிய டிராமா ஒன்னு போட போறேன், அதுக்கு நீங்க எல்லாருமே நடிக்கலாம், உங்களோட கம்பெனியோட ட்ரெஸ்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதை ப்ரோமோட் பண்ண மாதிரியுமே ஆயிடும். ஸ்வீட்டியோட வீட்ல இருக்கவங்க நல்ல ஐடியாவா இருக்குன்றதுனால இப்ப அவங்களுமே அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோமே ஸ்வீட்டி கிட்ட அவ சின்ன வயசுல இருந்து எப்படி ஃபீல் பண்ணான்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அவகிட்ட இருக்க டைரி எல்லாம் வாங்கிட்டு போய் படிக்கிறான். ஹீரோமே ஸ்வீட்டியை ஒரு ரூமுக்கு வர சொல்றான். பார்த்தா அங்க குகு நிக்கிறா. இதை பாக்குற ஸ்வீட்டிக்குமே பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது. இந்த டிராமாவோட கதை என்னன்றத அங்க இருக்கவங்க கிட்ட சொல்றான். ஒரு பொண்ணும் லவ் பண்றாங்க அப்படின்றத சொல்றான். இதை கேட்கிற ஹீரோட அப்பாவுமே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, எனது பொண்ணு லவ் பண்றாங்களா, இந்த மாதிரி டிராமா எல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க, எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல அப்படின்றத சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு, இது வெறும் டிராமா தானே பண்ணுவோம் அப்படின்றத சொல்றாங்க. அதனால இப்ப அவருமே ஓகே சொல்லிடுறாரு. அங்க இருக்க எல்லாருமே அந்த டிராமாக்கான ரிஹர்சலுமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோவுமே அந்த டிராமாக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வேலையுமே பாத்துக்கிட்டு இருக்கான். ஸ்வீட்டியோட அண்ணாவுமே ஃபேக்டரி வேலையா வெளியூர் போயிருந்திருப்பான். இப்ப அவனுமே அங்க வந்துடுறான். எனக்கு ஸ்வீட்டியோட விஷயம் எல்லாம் தெரியும்ன்றதுனால இப்ப அங்க இருக்க போஸ்டர்ல குகுவோட போட்டோ பார்த்த உடனே இவனுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. அவங்க அண்ணங்காரனும் ஹீரோ போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறது நாடகம் கிடையாது, நம்ம ஸ்வீட்டியை பத்தியான விஷயம், இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா இது உண்மை கிடையாது, இவளும் குகுவும் தான் லவ் பண்றாங்க அப்படின்றத சொல்றான். இதை கேட்டதுமே ஸ்வீட்டோட அப்பாவுமே செமையா ஷாக் ஆயிடுறாரு. உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இப்ப அவருமே அங்க இருந்து கிளம்பிடுறாரு.